அவங்க வேறு கேமரா வந்து வாங்கி உடச்சிருந்துட்டாங்க. நான் ரெக்கார்டே பண்ணி ஆன் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் நான் ஓன் ரிஸ்கில் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் நான் ஸ்டாப்பாக போக வேண்டியதுதான். ஒரு பைக்கு 200 ரூபா. ஓகே படிஸ், நம்ம அப்படியே வந்துட்டோம். நம்ம வண்டியெல்லாம் இங்கே இருக்குது. அப்படியே ஃபாசில் ப்ரோ பாருங்கள். அவங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அந்த கிளிப்புமே போட முடியாது. போட்டாங்கன்னா அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே எதுவுமே எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. எடுத்திருந்தாலும் அதை டெலீட் பண்ணிடணுன்ட்டாங்க. தம்ப்நெயில்ல தான். ஆமாம், ஃபைன் கட்டு 25,000 ரூபா ஃபைனா. 6 வண்டிக்கா என்னாச்சு, வாட் ஹேப்பன் அப்படின்னு போடணும். ஓகே, அப்படியே வந்து எல்லா வண்டியும் நிறுத்தியிருக்கோம். உள்ளே போய் கோயிலெலாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே படிஸ், அப்படியே பாருங்கள். இதான் கோயில். உள்ளே போனால் இப்போ இருக்குன்ட்டு ஷேக்கிங் இல்லாமல் எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும், வீடியோ மாதிரி இருக்காது. இதான் டெம்பிள். எதுவுமே இல்லை உள்ள. இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் அது வச்சுருக்காங்க, தெரியுதா? தொடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. முன்னாடி ஊதுபத்தியெல்லாம் பார்த்து வச்சுட்ருப்பாங்க. இதில் இங்கே இருக்கா பாருங்க. இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்ததுலேருந்து ஒரு மொட்டை சாமி யாரும் கூட நான் பார்க்கலைங்க. இங்கே தான் உட்காந்து பஜனை பண்ணுவாங்க. சிங்கிள் மீனிங் தான். இங்கே சத்தமாக பேசினா கூடி தான் இருக்கும். வீடியோவில் ஆடியோ வரலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கேருந்து சின்ன பசங்கள்லாம் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குன்ட்டு அந்த இடத்துக்காக வந்து போயிட்டுருக்கோம். இப்போ மெயின் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்களா, அவ்வளோதான். மற்றபடி அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் வர ரூட்டு பார்த்திங்கன்னா ரூட்டு வந்து சூப்பராக இருக்குது. யாராச்சும் ரூட் வந்து இது பண்ணுறோம், ரோட்ஸ் வந்து நல்லா இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வந்து வரலாம். பட் நல்லா சுற்றி பார்க்குறக்கு அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஃபுல்லாமே வந்து சுற்றியும் மலை தான். நம்ம மவுண்டன் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த கோயில் தான், இந்த இடம்தான். வா, என்னது இதெல்லாம்? இதெல்லாம் ஏதோ ஒரு இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வச்சுருக்காங்க. அது ஒன்று மட்டும் அந்த பக்கம் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வச்சுருக்காங்க. இந்த ஸ்பாட்டை அப்படியே வந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த இது மேன்சிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அந்தளவுக்கு நமக்கு வந்து இங்கே சுற்றி பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ரூட் என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் ரூட் எப்படி இருக்குன்ட்டு. கேரளா கர்நாடகா பார்டர் மாதிரி இருக்கா? ஆமாம், இது கேரளா கர்நாடகா, தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் மாதிரி இருக்கும். இது ஜெயினிசம் இந்த பீச் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் வந்து சிமிலராக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு பார்டர் பக்கம் இருக்குனால அந்தளவுக்கு இல்லை. அந்த வரும்போது சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். பேட்டரி டெட் ஆனதுனால அது வீடியோ எடுக்கல. இப்போ போகும்போது வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த பக்கமும் ஃபுல்லாக பண்ணலாம். இது வந்து மேடான பகுதி, விவசாயம் வந்துட்டுருக்காங்க. இப்போ சாப்பிட்ற போயிட்டு ரொம்ப பசியாகுது. அதனால் 4 தோசை சாப்பிட்டுருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. ஃபுல்லாக டேக்ஸோட மாடு தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே பெட்ரோல் வந்து அவ்வளோ இதாக கிடைக்கிறது இல்லை. பெட்ரோல் பங்க் இப்போ எங்கள் கூட வர ஒரு வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை, ரிசர்வ் எடுத்துருக்கு. இப்போ வந்து எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு மேப்பில் தேடினா கிடைக்கவே இல்லை. பெட்ரோல் வந்து இங்கே கொஞ்சம் கம்மி. அதனால் எல்லாருமே வந்து டிராக்டர் தான் இது யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. செக் போஸ்ட்டில் நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு போகிறக்கு ஒரு பைக்குக்கு 20 ரூபா வந்து கட்டணுமாம்மா. அதுக்காக நிற்க வச்சுட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு இருந்தோம். சரி, அதுக்கு தான் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரெக்கார்ட் ஆகுதா, அதுக்கு தான் நிற்க வைக்கிறாங்கன்னு பார்த்தோம். 100 பக்கம் வந்துட்டு இருந்தோம். 100 சரி, அதுக்கு தான் நிற்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா
கடைசியாக இதுன்ட்டாங்க, இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வரக்கு வந்து இது பண்ணணும், அமௌண்ட் கட்டணும், டோக்கன் மாதிரி அப்படின்ட்டாங்க. உள்ளே போகும்போது இது பண்ணல, வெளியே வரும்போது வந்து பிடிச்சிட்டாங்க. ஒரு பைக்குக்கு 200 ரூபா. சரி, பைக்குக்கு 20 ரூபா. 20 ரூபா என்ன செஞ்சு பண்ண எனக்கு ஒரு ப்ராங்க்கு. நாங்கள் தான் ப்ராங்க் பண்ணுறோன்னு பார்த்தா. நான் வருது பாருங்க. இப்போவே தரணுமா இல்லை இது பண்ணுறக்கிறதா? இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு இல்லை, இந்த இடத்துல தாங்க சொன்னேன் சூப்பராக வந்து இது பண்ணிட்டு. இந்த கௌசிக்கோட பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்கள் இல்லை அழகான ஜூன்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டே பேசிகிட்டே போகணும்னா ரைடில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன் ப்ரோ நீங்கள் நிறையா இது வந்து சோலார் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரண்ட்டு அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கட்டிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அதிகமாக வந்து கோதுமை தான் பயிர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரூட், ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரியே இருக்கக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டுறதா விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரூட் நீங்கள் வெயிட்டிங் பார்க்கலாம். சம்திங் டிஃப்ரெண்ட் ரூட்டில் இருக்குது. இங்கே சும்மா வந்து காமிக்கணும் நான் மறைவீடு காட்டுறது எல்லாம் சின்ன பசங்க தான் அதிகமாக சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு இந்த இடம் தான் நினைக்கிறேன். அவங்க எதுவுமே இது பண்ணல. சாப்பிட்றதுக்கு இந்த ரூட் காட்டுது, உள்ளே போகிறதுக்கு கேட் வேறு ஒரு கேட் காட்டுது, ஃபார்ம் வேறு இடத்துல காட்டுது. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா 2 hours later. ஓகேங்க, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஹெல்வியூ ரெசார்ட்டில் தான் வந்து சாப்பிட்டோம். நான் சாரி, என்னால் வந்து விலாகெல்லாம் அங்கே எடுக்க முடில. ஏன்னா கொஞ்சம் வந்து எல்லாம் 18+ கண்டென்ட்டாக பேசிக்கிட்டும் இது பண்ணிக்கிட்டும் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு சாப்பிட்டதில். அப்படியே சரி இப்போ வீட்டுக்கு போகணுமேனு வந்து வண்டியில் ஏறி வந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேர் நினச்சிட்டாங்க நம்ம வந்து ரைடு போகிறோனாலே வந்து ஜாலி தான் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அதான் உண்மை, அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அதனால் நீங்களாம் அவன் சொல்லக்கூடாது. உனக்கு என்னப்பா ஜாலியாக வீக்கெண்ட் ஆனால் பைக் எடுத்துகிட்டு போகிற, இல்லைன்னா மாதத்துக்கு ஒருக்காவாச்சும் வந்து வெளியே போகிறோம், அந்த மாதிரிலாம் வந்து யாருமே சொல்லாதீங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு தான். இப்போ நான் எவ்வளோ இதாக இருக்குது, வண்டி ஓட்டணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வண்டியில் ஏறி உட்காந்து அந்த த்ராட்டில் கொடுத்தோன்னே போதும், இந்த அட்ரலின் அப்பவும் வந்து கொஞ்சம் அங்கே பாடி பெயின் அந்த இது இருக்குது. இப்போ கூட எனக்கு நல்லா இடுப்பெல்லாம் வந்து வலியாகுது. இது வந்து சீட் நேரோவாக இருக்குல்ல, எக்ஸைட்மெண்ட்னால் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா அதோட எக்ஸைட்மெண்ட் வேறு. ஆனால் இதில் டூர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது வந்து பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. அதுதான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, யாரையுமே அந்த மாதிரி சொல்லாதீங்க. ரைடு போகிறோம், உனக்கு என்ன பைக் ஓட்டுற ஜாலியாக இருக்க, அந்த மாதிரிலாம். வீடியோ வந்து அவங்க கரெக்டாக கேமரா பேட்ரி ஃபுல் ஷட் டவுனு, கடைசி ஒரு 8% இருந்துச்சு. சரி நம்ம வந்து பேசி முடிச்சுருவோம் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. உன்னை நேராக உன்னை பண்ணாரி போய் ஒரு டீ பிரேக் எடுப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரேக் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா சீன்ஸ் வந்து கட் பண்ணி தான் போட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ நான் எடுக்கிறதே வந்து இதுதான் தெரிஞ்சுன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க.
ஏன் அப்படின்னு வந்து கேட்பாங்க, ஏன் இதெல்லாம் போடுறீங்கன்ட்டு. இங்கே இந்த இடம் இது பண்ணுற பார்த்திக்கலாம், இந்த சரௌண்டிங் பிளேஸே வந்து நம்ம வந்து வீடியோவில் காட்டக்கூடாது தான், ஓகேங்களா? அதுதான் பிரச்சனையே இங்கே. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸ் வந்து இந்த இடத்த பார்த்து, இந்த ஜெயினிசம் டெம்பிளுக்கு வரதை பார்த்து. ஆனால் எதுலேயுமே வந்து இந்த வர வழியை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வழி ஃபுல்லாமே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குனால காட்டக்கூடாதுன்னு ஒன்லி ஆன் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் நான் ஓன் ரிஸ்கில் இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி இது என்னோடய ஓன் ரிஸ்க்கு தான். அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் இனிமேல் போடலாம் அப்படிங்கிற வந்து ஒரு பிளானில் இருக்கேன். அவங்க வேறு கேமரா வந்து வாங்கி உடச்சிருன்ட்டாங்க. நான் ரெக்கார்டே பண்ணல, சொன்னோம்ல போகும்போதே கேமரா இது பண்ணக்கூடாதுன்ட்டு. உன்னை யார் கேமராலாம் போட சொன்னா? படிக்கிற பசங்க சொன்னால் கேட்டுப்பீங்கன்னு தானே விட்டோம். பார்த்தா திடீர்னு கேமரா போட்டு வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் நான் கேமரா கழட்டி வச்சுட்டேன். முன்னாடி போகிற ஃபீனிக்ஸ் வந்து கேமரா பேட்ரி வந்து கழட்டி கையில் வச்சுட்டாரு. இல்லை சார் கேமரா வந்து கழட்ட முடியாது, கேமரா பேட்ரி வேணால் நான் கழட்டி கையில் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் பேட்ரி கழட்டி கையில் வச்சுட்டாரு. ஓகே, அவர் வேணுன்ட்டே ஓட்டுறான்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸல் வித்த காமிச்சிட்ருக்கிறாரு. நம்ம ஃபீனிக்ஸ் பின்னாடியே முட்டு கொடுத்துட்ருக்குறாரு. சொல்ல அவர் ஓட்டுறாரு எக்ஸல் ட்ரிபிள்ஸில். ஐயோ யாருங்க இவர்? எக்ஸலில் ட்ரிபிள்ஸில் பறந்துட்டுருக்கிறாரு. எங்கே ஆளை காணோம்? அங்கே வராரா பாருங்க. இன்னும் ஹைட்டில் நம்ம வந்து இருக்கிறோன்ட்டு. ஊட்டி இருக்குது, அந்த ஹைட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஹைட்லாம் இல்லை. அது வெளியிருந்து நம்ம அப்படியே இந்த ரோட்லேருந்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஹைட்டாக வந்து தெரியாது. ஆனால் இது பாருங்கள், சைடில் ஒன்றுமே இல்லை, மரம் எதுவுமே இல்லை. ஊட்டி நம்ம ஏறுறோம், கொடைக்கானல் ஏறுறோம் அப்படிங்கும்போது மரம் இருக்கும், சைடில் ஃபுல்லாக மரம் இருக்கும். 1-2 தான் இது தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து தெரியாது. நம்ம இன்னும் ஹைட்டில் ஏறும்போது தெரில, இறங்கும்போது பார்த்தா இப்போ புரியுது திம்மம் ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறாங்கன்ட்டு. திம்மம் ஏறிப்பாருங்க. அவங்க கொல்லி ஹில்ஸ் மாதிரி வந்து ஹைப்பு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் வியூ, இப்போ தெரியுதா நம்ம எவ்வளோ அடி மேலே இருக்கோன்ட்டு. சைடில் ஒன்றுமே இல்லை தடுப்பு. ஏறும்போது நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை கீழே, பட் இறங்கும்போது வந்து பார்க்குறோம் திம்மம் இன்னும் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு திம்பம். இதெல்லாம் கம்மி. நாங்கள் மேலேருந்து கீழே பார்க்கும்போது உய்யால் அள்ளு விட்டுருச்சு கீழே. என்னடா இவ்வளோ மேலே இருக்கும் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. சைடில் ஒன்றுமே இல்லை, மரம் எதுவுமே இல்லை. விழுந்தோம்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் நான் ஸ்டாப்பாக போக வேண்டியது தான். ஊட்டி இந்த மாதிரினா கூட எங்கேயோ ஒரு பக்கம் மரத்தில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு பக்கம் சிக்கி நிற்போம், புதருக்குள்ளே மரத்துக்குள்ளேங்களாம். A few moments later. சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே கிளம்பலாம். சாப்பிட்டு முடிச்சோங்க, டீ குடித்தோம். தூக்கம் அப்படி இருக்கேன் டீ குடித்தேன். டீ குடித்ததுக்கப்புறம் தூக்கத்தில் வளர்றேன். ஆனால் இறங்கும்போது வேற மாதிரி இருக்குது. ரோடு ஆகலைங்க. கார்னர்லாம் பண்ணி பார்க்கலான்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஏன்னா எந்த தடுப்பும் கிடையாது, மரம் செடி கூட்டி எதுவுமே கிடையாது. மரட்டாக விழுந்தீங்கன்னா 20 அடி அடுத்த ரோட்டில் பார்க்காதீங்க. மாற்றி கீத்தி இறங்கிட்டீங்கன்னா டேரெக்டாக கீழே உங்கள் பாடி கீழே போயிடும், உயிர் மேலே போயிடும். அவ்வளோதான். இதுதான் யாரிக்காங்க வாங்க. முன்னாடி ஒயிட் லைட்டை போட்டு ராத்திரி ஓட்டுறதாங்க பிரச்சனையே.
இருட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வ்ளாக் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி வண்டி வந்து ஓட்ட முடியாது. இருட்டில் காற்றுக்கும் எங்கிட்ட எவ்வளோ இல்லை, கிளாரிட்டி வந்து கம்மியாயிடும். அதனால் வ்ளாகை இதோட எண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் 2 சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும். சப்ஸ்கிரைப் தானே எல்லாம், அதை மட்டும் பண்ணிடுங்க சரியா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி 365 நாளுக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்ட ட்ரீம் பைக்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, வாங்கிடுவீங்க. என்ன பைக்காக இருந்தாலும் சரி, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் அது ஆசைப்பட்டது 1 வருஷத்துக்குள்ளே நடக்கும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஹேவ் அ சேஃப் ட்ரைவ் அண்ட் சேஃப் லைஃப். ட்ரைவ் பார்க்கு லைஃப்.